அம்மா பால் அங்கன வைடி. ஐ பணியாரம். சாமி கும்பிட வச்சிருக்கல, அத போய் எச்சி பண்ண பாக்குறியே. சாமி கும்பிடுற வரைக்கும் பல்ல படக்கூடாது. சாப்பிட்டா என்னம்மா தப்பு? என்ன தப்பா? சாமி கண்ணை குத்திரண்டி. சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா. படாதடி. ஐயோ, உன்னை உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க. நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர. இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள்ள வேற தேடுறாங்க. பாவமா அந்த மாப்பிள்ள. கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி. போற இடத்துல அந்த மாதிரி இறக்க மடக்கா பேசுன வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுங்க என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க, தெரியுதா? போய் உன் அண்ணனை எழுப்பு. பாவம் ராசா, சாத்திரியும் பவனுமா வேலை தேடி அழுச்சு போய் படுத்து கிடக்குறான். அவனுக்கு பணியாரம்னா கொல்ல பிரியம். பணியாரமா? அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன்னு சொன்னேன். சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட நேரமாச்சு. வடக்கே எதுமா? இதுதான் வழக்க. வடக்கே இதுதானா? வடக்கே தலை வச்சு படுக்காதனாலதான் கெட்ட கெட்ட கனவா வருது. ஐயோ, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், என்ன விட்டுரு. அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு. வடக்க தலை வச்சு படுத்தா என்னவா? மூளை வளராம போயிடும். எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு. மண்டைய பத்தி எவ்வளவு புரியுதுன்னு பெண்ட்ரிக்க போறியே இல்லையா? முடியாது. அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா எப்போ? எந்த சாமிக்கு பூஜை? பூவாயம் இருக்குமா? நம்ம பரம்பரையில 3 தலைமுறையா பொட்ட பிள்ளைகளே தங்கறது இல்லை. அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா? ஏப்பா, இந்த பணியாரம் எல்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம்? திங்கிறது தண்டச்சோறு. அப்பா, எண்ணெய்க்கு பழம் கருவாமணி எடுத்து வைக்கிறாங்க. கன்னி பொண்ணுங்க செத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க. ஆமா, கன்னி பொண்ணு செத்துட்டா கருகமணியும் எலுமிச்சம்பழம் வச்சு கும்பிடுறீங்க. ஒரு கன்னி பெண் செத்துட்டா களி உருண்டையும் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. அது கூட நல்லா தருவாங்க. அட சும்மா இருங்க. சாமி கும்பிடுற நேரத்துல தல தலன்னு பேசிக்கிட்டு பேசாம சாமி கும்பிடுங்க. அருமை பிள்ளை கிட்ட சொல்லு. மூஞ்சிய பாரு. ஆத்தா பூவாயம்மா, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை குடுமா தாயே. மாடாசுனா இரு. எனக்கு ஏங்க என் பிள்ளைய சும்மா கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? பாவம் என் ராசா, இப்பதான் ஊத்தி வச்ச கருப்பட்டி வெட்டு மாதிரி இருக்கா என் கண்ணு. நீ தின்னுப்பா. இந்தாங்க, நீங்களும் உங்க அருமை மகளும் எடுத்துக்குங்க. டேய், அதுங்க ரெண்டுத்தையும் பாத்தியா? நல்ல வெள்ளை உழுவ மாதிரி. சரி சரி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும். இன்னைக்கு நாள் நடுக, வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க. நீ வாராதா? யசுவராஜ் காப்பி ஓடு. அட நீ வேற, பாலை இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளுகிள்னு போட்டுவிலாக்கா. காலையில பணியாரம் சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு வர டீ போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கொடு. என்ன தயக்கற? காலங்காலத்துல கடமாரி வந்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது விடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்கள மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்துரம் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனியாண்டி சிறுவமா வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. ஷோப்பிங்கிற பேர்ல 2 சுரங்கமே வச்சிருக்கேன். வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மகன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையார் மனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கும்ல. ஆமா, வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பார்த்திருக்கீங்களா? 2 இடத்துல வேலை பார்த்திருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுவிட்ச். இந்த சுவிட்ச போட்டா மாவு வரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டேங்க. அன்னைக்கே வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிட்ச போட்டா பல்பு போகும்,
வேலையா போகும். நான் சுவிட்ச போடும்போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லைங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. கொலை கொலை. உங்க தும்மா துண்டு தையக்கடை மிஞ்சி மிஞ்சி போனா ஊசி ஊத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்ட. உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு, உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளிமலை சாரலிலே வீட்டிற்கும் வேளா வர அச்சதிக்கு. ஏய், பால் வாங்கிட்டு வர எவ்வளவு நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்க நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வர்றேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுக்கு தானே, செய்யுங்களா வேலையை. மூதேவி, காலங்காத்தாலே கடைக்கு முன்னாடி பல்ல விளக்கிட்டு இருக்கியடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பல்லு வளர்க்கிறேன், அதுவும் முடிக்கல உனக்கு? ஆமா, இன்னைக்கு விளக்கினா விளங்கி போயிடுவேன். போடா முண்டம் முண்டம் சண்டை சோறு போடா. என்ன சொல்ற? உங்களை சொல்லல தம்பி, இந்த பயலுகளை சொல்ற. அதான பார்த்தேன். ஊர்ல எவன சண்டை சொல்றாலும் என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பட்டர் சிங்கிற சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வீராயி இதராவ். எதுக்கா கூப்பிட்டா? ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தே? ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்பலா இருக்குமே அது? நடுவுல உப்பலா இருந்தா ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை. இப்ப எது கூட்டியா? அரே வீராயு, என்ன இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கிய, என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம் எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுக போட்டு சாமி கும்பிடுற நாள், அதுக்காகத்தான் கறியை வறுத்து வச்சுக்கிட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற வளவளன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அரே, இன்னைக்கு சைவம், மட்டன் கூடாது, முறுக்கு சுடு, பால் பணியாரம் செய். சின்னதா உருண்டையா இருக்குமே, என்னது? சீடே சுடு, சீடே சுடு. இந்த கரண்டியாலே சுட்டு விடுவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம 2 பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு. இன்னைக்கு ஓ சாமிக்கும் என் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? அரே, முறுக்கா சீடையா, ஆப்பமா மட்டனா, டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி, அடுப்புல என்ன வச்சுட்டு வந்திய? கருகிற வாசம் அடிக்குது. வாடி என் மவளை, அது கிடக்கு. நீ ஏன் நாயத்தை சொல்லு. ஜபார், இது ஏன் புண்ணு? பிதாஜி, சூப்பரகோ, இப்படி கூப்பிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பயலெல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. சேட்டு பொண்ணு போகுது, சேட்டு பொண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற என்ன சொல்றே? ஏண்டாயி, இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமியை கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு. சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுரை வீரனுக்கு படையலு. சரி சரி, என் மாவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா, தையக்கடையில துணியை கொடுத்துருக்கேன், போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன். வாதாயி. அரே, வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான் பாலம். முதலாளி, வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. என்ன ஊசி கையில ஏறிச்சு. ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி, கடைனா இப்படி இருக்க கூடாது முதலாளி. நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்க உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவெடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க. பாட்டிமா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படித்தான், இவன் இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ.
ஏய், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ எங்கேயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? ஆ. எங்க? அந்த பாருங்க. ஒரு வார சோட்ட ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேளைக்கு தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கரையில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி தாரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பற்ற போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன். சரதான், உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்பி போச்சு. நான் போய் லேசா பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில்ல இருந்து 3வது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா பொழைச்சேன். ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு. நீ வந்து உஸ்புடுன்னு சொன்னாரு, அதான் உஸ்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருக்கீங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன். கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா. நீங்க நெளிஞ்சா எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும். ரெடியா இருங்க. அங்க பாருங்க, ஒருத்தன் நம்மளையே முறைச்சு முறைச்சு பாக்குறான். கொஞ்சம் இரு, என் முதுகு மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு. அவன் கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகா. பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. வட்டி கடை சேட்ட மக சக்கு. அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்போ வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பாவாடை துணி கொண்டு வரியா? போங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒண்ணுன்னா என்னணும். நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன்.